சந்தர்ப்பம் இதெல்லாம். எப்படி அல்லாஹ்வை நெருங்கிறது? இப்ப இதுதான் கேள்வி. ஒன்று நோன்பு. 30 நாளும் சகோதரர்களே, 29 நாளும் நோன்பு பிடிக்கும். சஹர் இருந்தாலும் சரி. நிஅம சுஹூருல் முஃமின தம்ர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமினுடைய ஆக சிறந்த சஹர் தானம் ஈத்தம்பழம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பிரியாணியும் இல்லை, ஷவர்மாவும் இல்லை. நபியுடைய காலத்துல ஈச்சம்பழம் மட்டும்தான் இருந்துச்சு. ஈச்சம்பழத்தை சாப்பிட்டாச்சு சஹர். இஃப்தாருடைய நேரம் ஈத்தம்பழம், தண்ணி, அவ்வளவு. எது இருக்குதோ சகோதரர்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, சமைச்சு தர யாரும் இல்லைன்னு விட்டுறாது. அல்லாஹ்வை நெருங்குற வேலை இதெல்லாம். அண்மையில் ஒரு நண்பர் வந்திருந்தார். டீ குடிப்ப ஏதா 46 நாளா நான் என்ன தவம் இருக்கிறேன், என் சிலைக்காக 46 நாளா சாப்பிடாம இருக்கிறேன். ஆச்சரியமா போயிடுச்சு. 46 நாளா? நாங்க 30 நாள் தான் கூடினாலே. 46 நாளா விரதமா இருக்கிறார், நோம்பா இருக்கிறார். சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். நாங்க எங்களுக்கு அப்படி அல்லாஹ் விரதம் இருக்க சொல்ல இல்லை. எங்கட நோம்பு சூரிய ஃபஜ்ரோட ஆரம்பித்து சூரிய மறைவோட முடியுது. ஈச்சம்பழம் இருக்குதா, சஹர செஞ்சிரும். பரக்கத், சஹர் பரக்கத். சகோதரர்களே, சஹர் நேரம் எழும்பணும். நோம்பான அல்லாஹ்வை நெருங்கணும், நெருங்கணும், நெருங்கணும். ஒரு நோம்பு, 2 நோம்பு பழமையில நடக்கிற மாதிரி நடந்துடக்கூடாது. 5 வரைக்கும் 10 வரைக்கும், அதுக்கு பிறகு விடுறது இல்லை. ஒரு மாதம் தான், ஒரு மாதம் தான் சகோதரர்களே நோம்பால. 2வது அல்லாஹ்வை நெருங்கிறது எது தெரியுமா? சுஜூதால. 2வது அல்லாஹ்வை நெருங்கிறது சுஜூதால. எப்படி சுஜூதால நெருங்கிறது அல்லாஹ்வை? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், நபியே, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع ناديا سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தனி, யாரும் இல்லை நபியா அவங்களுக்கு. 20-30 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த அபூ ஜஹல், அபூ லஹப் எல்லாம் சேர்ந்து அடிக்க பார்க்கிற ரசூலுல்லாஹ், அடிக்க பார்க்கிறது. அல்லாஹ் இறக்கினான் ஆயத் என்ன தெரியுமா? அபூ ஜஹல் சொன்னான், ஏண்ட கென்சி நாதி, நான் யார் தெரியுமா? அபூ ஜஹல் கேட்டார், நாங்க பவர், எங்கட பவர் என்ன? அல்லாஹ் சொன்னான், ஃபல்யதுஉ நாதியா, ஓண்ட கென்சியை கூப்பிடு. சனதுஉ ஸபானியா, நாம யாரை கூப்பிடுறோம்? ஜபானியாக்களை கூப்பிடுவோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்லா லா துதிஉஹு, நபியே அவங்களுக்கு வழிபடாமல் வஸ்ஜுது வகதரிப், சுஜூது செய்து நெருங்குங்கள். அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு 2வது அமல் சகோதரர்களே தொழுது, சுஜூத். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நெருங்கினாங்க அல்லாஹ்வை? யா மரியம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன். அல்லாஹ் சொன்னான், மரியம் சுஜூத் செய்யுங்க, ருக்கு செய்யுங்க. நெருங்கிட்டாங்க அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளோ நெருங்கினாங்க நெருங்கினாங்க நெருங்கினாங்க. அல்லாஹ்வை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிட்டான் மனித தோற்றத்தில். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிட்டான் மரியம் இடத்துல. சுஜூத் சகோதரர்களே, ரமலான் வருது, எத்தனை சுஜூத் செய்யலாம்? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு ஃபர்து தொழுதால் 70 ஃபர்துடைய நன்மை கிடைக்கும். ஒரு சுன்னத் தொழுதால் ஒரு ஃபர்துடைய நன்மை கிடைக்கும். ரமதான்ல நெருங்க பாருங்க சகோதரர்களே. சுபஹுக்கு எழும்புறீங்க, தஹஜ்ஜுக்கு எழும்புறீங்க, சஹர் செய்ய
பள்ளி வாசலுக்கு தொழ போப்பார். வீடுகளில் தொழுறதை நிறுத்துங்க. ஜமாத்தா தொழுறீங்க பரவாயில்லை, பள்ளியில முன்சஃபுக்கு போங்க. ரமதானுடைய மாதம் வந்துட்டு சோம்பேறியா இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ்வை நெருங்கணும். ஃபஜ்ருடைய சுஜூத் ஆக முக்கியம். ஃபஜ்ரில் எழும்பி சகோதரர்களே, ஃபஜ்ர் சுன்னத். முதல்ல ஃபஜ்ருடைய சுன்னத் எடுங்க. ஃபஜ்ருடைய சுன்னத்ல 2 ரக்காத் 4 சுஜூத், 4 சுஜூத் நெருக்கம் அடைகிறோம். ஃபஜ்ருடைய ஃபர்துடைய தொழுக 2 ரக்காத் 4 சுஜூத். ஃபஜ்ர்ல 8 சுஜூத் ஆயிட்டு. ஃபஜ்ர்ல 8 சுஜூத். ஃபஜ்ர தொழுதுட்டு சகோதரர்களே கொஞ்ச நேரம் இருங்க, திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. உலமாக்கள் சொல்றாங்க ஃபஜ்ருக்கு பிறகு தூங்கினோட ரிஸ்க் அடபற்றும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க, சூரிய உதயமாகட்டும். சூரிய உதயமானதும் 2 ரக்காத் எழும்பி தொழுங்க. உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும், உம்ரா ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். திரும்ப 2 ரக்காத் 4 சுஜூத். சுஜூத் எண்ணிட்டே வாங்க. இப்ப நெருக்கம் அடைஞ்சிட்டே இருப்பீங்க. அல்லாஹ் 4 சுஜூத் 12 சுஜூத் ஆயிட்டு. காலையில முடிச்சிட்டு வேலைக்கு போறீங்களா, தூங்குறீங்களா? தூங்கி எழும்பி லொஹருக்கிட்ட ஒரு 12 மணிக்கு ஒரு 4 ரக்காத் தொழுக, லுஹாவுடைய தொழுக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வசிய செய்தாங்க. அபூ ஹுரைரா, லுஹாவுடைய தொழுகையை விட்றாத அபூ ஹுரைரா, லுஹாவுடைய தொழுகையை விட்றாத அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் விட்டுறதே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன தொழில் செஞ்சாங்க? நாம யோசிக்கலாமே இல்லையா? நாங்களும் உலகத்துல வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோமே துனியாக்கு. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எனக்கு ஈச்சம்பழ பையோடு தந்தாங்க. தந்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா இதிலிருந்து சாப்பிடுங்க அபூ ஹுரைரா. நான் அதிலிருந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஈச்சம்பழ பையிலிருந்து ஈச்சம்பழம் குறையவே இல்லை. எவ்வளவு காலம் சாப்பிட்டேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் சாப்பிட்டேன். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம் 2.5 ஆண்டுகள் சாப்பிட்டேன். ஈச்சம்பழம் குறையதில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலம் 10 ஆண்டுகள் சாப்பிட்டேன். ஈச்சம்பழம் குறையதில்லை. உமர் ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் 12 ஆண்டுகள் சாப்பிட்டேன், குறையதில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரம் அதுல ஓடி தெரிஞ்சாங்க, அதுல அந்த பை காணாம போயிட்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, வாழ்க்கையிலே எனக்கு 3 கவலை தான். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது, இரண்டாவது அது உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டது, மூணாவது என்னுடைய அந்த ஈச்சம்பழ பை காணாம போச்சு. இந்த 3 தான் எனக்கு வாழ்க்கையிலே கவலை. அபூ ஹுரைராக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வசியத், லுஹாவுடைய தொழுகையை விட்றாதே அபூ ஹுரைரா. 4 ரக்காத் சகோதரர்களே, 8 சுஜூத். சுஜூத கூட்டுங்க. நெருக்கமடைவோம் அல்லாஹ். யாரும் எங்களுக்கு கிட்ட வர முடியாது, எங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் அல்லாஹ்வுடையவர்கள். எங்களுக்கு மக்கள் உதவி செய்து சரி வராது சகோதரர்களே. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக. சரி, லுஹர் ஆயிட்டு. லுஹருக்கு பள்ளி வாசலுக்கு போங்க சகோதரர்களே. லுஹருடைய ஃபர்லுக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத், 2 ரக்காத் முஅக்கதா, 2 ரக்காத் கைரு முஅக்கதா, 4 ரக்காத் சுன்னத். எத்தனை சுஜூத்? 8 சுஜூத் சகோதரர்களே. ஒவ்வொரு சுஜூதின் பொழுதும் நெருக்கத்தை அடைவீங்க. அல்லாஹ் சொல்லிட்டானே, சுஜூது செய்து நெருங்குங்க. 8 சுஜூத் சகோதரர்களே, 8 சுஜூத். 8 மட்டும் 16. திரும்ப லுஹர முடிச்சிட்டு பின்னால 4 ரக்காத் சுன்னத். எத்தனை சுஜூத்? 8 சுஜூத். 24 சுஜூத் லுஹருடைய நேரத்தில் மட்டும்.
துஹருடைய நேரத்துல மட்டும் 24 சுஜூத். கணக்கு பார்க்கிறோம், பேங்குக்கு போன சதக்கணக்கு பார்ப்பாங்க. நாங்க அவ்வளவு பெர்ஃபெக்ட். அல்லாஹ்வை நெருங்கிறது கணக்கு பாருங்க. இப்படி இன்றைக்கு இவ்வளவு சுஜூத் நடந்துச்சா? லொஹர் நேரம் 24 சுஜூத். அல்ஹம்துலில்லாஹ். திருப்தியா போங்க, நெருங்கிட்டீங்க அல்லாஹ். திரும்ப அசருக்கு வாங்க, வேலையை முடிச்சிட்டு அசருக்கு வந்து 4 ரக்காத் சுன்னத். ரஹிமல்லாஹு இம்ரான் ஸல்லா 4 قبل العصر. அசருக்கு முன்னால யார் 4 ரக்காத் சுன்னத் தொழுவார்களோ அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத் செய்வானாக. 4 ரக்காத் எத்தனை சுஜூத்? 8 சுஜூத். அசருடைய ஃபர்து தொழுகை 4 ரக்காத் எத்தனை சுஜூத்? 8 சுஜூத். 8 மட்டும் 16 சுஜூத். வஸ்ஜுது வக்தரிப், வஸ்ஜுது வக்தரிப். சுஜூது கூட எங்களுக்கு சுஜூது ஏன் கணக்கில்ல தெரியுமா சகோதரர்களே? நாம சுஜூதுல போய் வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நோக்கு வந்தா சிலர் பேசுறது, எல்லோரும் அல்ல, பாதுகாக்கும். இந்த நோக்கத்துக்கு இல்ல நாம நோம்பு பிடிக்கிறோம். பெரிய பெரிய கல்லி வியாபாரி கருவாட்டி வியாபாரம் செஞ்சா எப்படி இருக்கு? பெரிய பெரிய கல்லி வியாபாரிமார், மாணிக்க கல் இருக்குதப்பா, இவன் போய் மார்க்கெட்ல கருவாட்டி வியாபாரம் பண்றான். இவ்வளவு பெரிய நோம்பை பிடிச்சிட்டு சுகரை குறைக்கிறதுக்கா நோம்பு, பிரஷரை குறைக்கிறதுக்கா நோம்பு, கொலஸ்ட்ரால குறைக்க அது குறையும். இந்த நோம்பு நெருங்குறதுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வை நெருங்குறோம் நெருங்குறோம் நெருங்குறோம், கிட்ட வரும் அல்லாஹ் கிட்ட. சரி, மக்ரிப் நேரம் ஆகுது சகோதரர்களே. மக்ரிப் முன்னால் 2 ரக்காத் 4 சுஜூத். சரி, 2 ரக்காத் மக்ரிபுடைய சுன்னத்தோட கிடைக்கல. ஃபர்லான 3 ரக்காத். 3 ரக்காத்துல 6 சுஜூத். 3 ரக்காத் 6 சுஜூத். வஸ்ஜுது வக்தரிப், வஸ்ஜுது வக்தரிப். எவ்வளவு நேரம் சுஜூத் செய்யும்? எவ்வளவு நேரம் சகோதரர்களே? ஹஸரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பார்த்தவங்க சொல்றாங்க, அவங்க சுஜூதில் இருப்பாங்க 10 தடவை தஸ்பீஹ் செய்யும் நேரம் அளவு. பூர்த்தியான சுஜூத் அதுதான். சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா. எங்கேயாவது ஒரு பள்ளி முழுக்க அப்படி கிடைக்குமெண்டா அந்த பள்ளியை பிடிச்சு கொடுக்கும். 3 போதும், ஆனா பூர்த்தி 10. அமைதியா என்ன சுஜூத், அது விளையாட்டு அல்ல. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா சுஜூத் செய்யாதவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தில்க ஸலாத்துல் முனாஃபிக். அவன் முனாஃபிக் அப்பாண்ட. ஏன் சொன்னாங்க? அவன் காகம் கொத்துற மாதிரி கொத்துறானே. கனக்ரத்தில் ஹுரா, காகம் கொத்துற கன்றீங்களா? காகம் கொத்துறது, காகம் மெது மெதுவா கொத்துமா அவசரமா கொத்துமா? இது புறதான் பார்க்கணும். காது இது புற பாருங்க. நபி அவங்க உதாரணம் காட்டின சரியான உதாரணம் அனுப்பி. கனக்ரத்தில் ஹுரா, காகம் கொத்துற மாதிரி கொத்துறான் இல்ல, அப்படி கொத்தப்படாது சுஜூத். என் அல்லாஹ்வை நெருங்கணுமே சகோதரர்களே. மக்ரிபுக்கு 6 சுஜூத், 3 ரக்காத் சகோதரர்களே, 6 வஸ்ஜுது வக்தரிப். மக்ரிப முடிச்சிட்டு 2 ரக்காத் சுன்னத், 4 சுஜூத். சகோதரர்களே, இப்ப இரவுல சுஜூத் கூட போகுது நோம்புல. நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. இஷாவுடைய தொழுகை, இஷாவுக்கு முன்னாலே பள்ளிக்கு போயிடுங்க. அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த சுஜூதுக்கு சந்தோஷப்படுங்க. இஷாவுடைய சுன்னத் 2 ரக்காத் 4 சுஜூத். இஷாவுடைய ஃபர்த் 4 ரக்காத் 8 சுஜூத். 8 நாளும் 12 சுஜூத் ஆயிடுச்சு. இஷாவுடைய சுன்னத் 2 ரக்காத் 4 சுஜூத் 16 சுஜூத் ஆயிடுச்சு. கூடுது பாருங்க. இப்ப சகோதரர்களே, தராவீஹுடைய தொழுகை வரப்போகுது. 20 ரக்காத் தொழுகிறார்கள். நாங்க 20 ரக்காத், கால் கடுக்கட்டும், கால் வலிக்கட்டும், கால் வீங்கட்டும், பரவாயில்லை.
20 ரக்காத் தொழுகிறவங்க நாங்க. 20 ரக்காத் 40 சுஜூத். எத்தனை சுஜூத்? இதைத்தான் யோசிங்க. எனக்கு ஒரு சுஜூத் என்னை விட அவன் கூட போயிட்டான சொர்க்கத்துக்கு போய்த்துருவான். என்னை விட அவன் கூட 2 சுஜூத் செஞ்சிட்டான்டா என்னை விட மேல போயிட்டான். வியாபாரத்தில் ஊபர்ல அவன் காலையில் 7 மணிக்கு ஓட போறானவே. 7 மணிக்கு காலையில போய் நைட் 12 மணிக்கு வாரானவே. என்னிட்ட போய் சொல்லிட்டானே. நேத்து ஒருத்தர் சொல்றாரு 11 மணிக்கு போறேன்னு போய் சொல்றீங்க. 7 மணிக்கே போறானவே ஊபரோட. ஏன்? ஒரு 10 ரூபா கூட கிடைக்கும், ஒரு 50 ரூபா கூட கிடைக்கும். சகோதரர்கள் நல்ல அப்படி போட்டி போடுறது காசி. சுஜூத பாருங்க. அவன் 10 ரக்காத் தொழுகிறான், எனக்கே தொலைல. சகோதரர்களே 20 ரக்காத் தொழுங்க. 20 ரக்காத் எத்தனை சுஜூத்? 40 சுஜூத். மேல போய் தராவி முடிஞ்சா இரவுல இப்ப 40 தராவியில மட்டும் இஷாவுல எத்தனை கூட்டி பாருங்க. சரி, தஹஜ்ஜத்துக்கு எழும்புறீங்க. தஹஜ்ஜத்துக்கு விசேடமா எழும்புவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ரக்காத் 11 ரக்காத் தஹஜ்ஜத்தும் வித்ரும் தொழுவாங்க. தஹஜ்ஜத் வேற, வித்ர் வேற, தராவீஹ் வேற. சகோதரர்களே இரவையில 13 அல்லது 11 வைங்க. 11 ரக்காத்துல எத்தனை சுஜூத்? எத்தனை சுஜூத்? 11 ரக்காத்துல 22 சுஜூத். இவ்வளவை கூட்டி பாருங்க சகோதரர்களே. ஒரு நாளைக்கு எத்தனை சுஜூத் வரும்? சுபஹ்ல இருந்து தொடக்கம் தஹஜ்ஜத் வரைக்கும் சுஜூத கூட்ட 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 அல்லாஹ் நெருங்கி. அதுதான் அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொன்னான், கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுது வக்தரிப். நபியே சுஜூத் செய்து நெருங்குங்க. ரமலான் வந்திருக்கு சகோதரர்களே. முக்கியமா சுஜூதுல கேளுங்க. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தான். சுஜூதுல கேளுங்க. இத எவ்வளவு பேர் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்க. வசதி இருக்குது. கனடால உள்ள அவ்வளவு பேருக்கு ஹஜ் ஃபர்து. ஹஜ் ஃபர்து தானே, பணக்காரவங்க தானே. யார் ஏழை இருக்குது இங்க? $50,000, $20,000, $10,000, $1 கோடி கொடுத்து வந்தவங்க கனடா. ஹஜ்ஜுக்கு 20 லட்சம் இருந்தாலே ஹஜ் ஃபர்து. துஆ கேளுங்க. அல்லாஹ் இந்த சுஜூதுல கேளுங்க. முதல் நோம்புல இருந்தே கேளுங்க. யா அல்லாஹ் 30 நோம்பும் தொழுகிற பாக்கியத்தை தா. யா அல்லாஹ் 30 நோம்பு பிடிக்கிற பாக்கியத்தை தா. யா அல்லாஹ் 30 நாள் சுஜூத் செய்யற பாக்கியத்தை தா. கேளுங்க துஆ. உறுதியா இருங்க சகோதரர்களே. அல்லாஹ்வை நெருங்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்கி 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 ஒரு கட்டம் ஒன்று வரும். அந்த கட்டம் எவ்வாறான கட்டம் தெரியுமா? நோம்பு 27, நோம்பு 21, நோம்பு 23, நோம்பு 25. அந்த கட்டமாகும் பொழுது மனிதர்கள் எல்லாம் வெறுத்திரும் பொழுது தனிமை இஅ்திகாஃப் என்ற ஒன்று உள்ளத்துல வந்துடும். எப்படியோ அல்லாஹ்வோட இருந்துருவோம். இதுதான் இஅ்திகாஃப் என்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு ஆயிடுவாங்க, வீட்டுக்கு வரணும். இப்ப நீங்க உங்களோட துஆ கபூலாக தொடங்கும். இந்த வருடம் செய்யுங்க. செய்து பாருங்கன்னு நான் சொல்லல, சந்தேகப்பட்டப்பட செய்து பாருங்கன்னு சொல்லல. அது கட்டாயம் செய்யுங்க. நோம்பு 20 ஆகும் பொழுது அப்படியே கூட உள்ளம் அல்லாஹ் கிட்ட வாயும். அல்லாஹ் கிட்ட ஆகி ஆகி நோம்பு 21ல தொடங்குவீங்க நீங்க துஆ. 21ல இருந்து பாப்பீங்க உங்க துஆவெல்லாம் கபூல் ஆகும் மெது மெதுவா. 21, 23 இப்ப அல்லாஹ் துஆவுடைய பரக்கத்தால லைலத்துல் கத்ரை தந்துருவார் எங்களுக்கு. லைலத்துல் கத்ர் மட்டும் ஒரு நாள் கிடைச்சிட்டா 83 வருட இபாதத் கிடைச்சிடும். இன்னும் நெருங்கிட்டோம். ஷார்ட் கட்ல போறேன்னு சொல்ற சொர்க்கத்துக்கு ஷார்ட் கட்ல உழைக்கிறன்ற இல்ல சகோதரர்களே. பெருநாள் தினம் என்கிறது இருக்குதே, லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற தக்பீருக்கு தான் அவ்வளவு பாக்கிய தந்தானே அல்லாஹ். அல்லாஹ்வை நெருங்கிட்டோம் சகோதரர்களே. ஆகவே இது கஷ்டம் அல்ல. யுரீதுல்லாஹு தாகத்தோடு இருக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு ஷார்ட் கட்டை சொல்லி தாரான்.
நாங்கள் எடுக்கலண்டா யார் நஷ்டவாளி சகோதரர்களே?